ஸோ வணக்கம் மக்களே. ஆக்சுவலாக இப்போ என்ன வண்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று ரிலீஸ் ஆன ஸ்க்ராம்லர் 440 தான் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கு. ஆக்சுவலாக நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவா மோட்டோவர்ஸ் வந்திருக்கோம். ஸோ கோவா மோட்டோவர்ஸில் கிட்டத்தட்ட 3 பைக் ஏதோ சம்திங் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதில் ஒன் ஆஃப் த பைக் இது. ஸோ இன்னொன்று FY 450 நினைக்கிறேன். ஸோ FY 450 வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பட் அது எங்கே இருக்குன்றது நமக்கு தெரியல. ஸோ பட் இருந்தாலும் அதையும் நம்ம தேடி கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய 411 ஆர் ஸ்க்ராம்லர் 411 வச்சுன்னா ஸோ அதே செட்டப் அதே மாடல் தான். பட் இன்ஜினில் ஒரு சில டார்க்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு எங்கள் ஸ்க்ராம்லரில் இன்ஜின் பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்க்ராம்லரில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆர்கிடெக்சர் தான். அதாவது சேம் ஆர்கிடெக்சர்ன்றது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்த மாதிரியான சேம் ஆர்கிடெக்சர் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே போர்ட் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால ஐ திங்க் 3 mm இன்க்ரீஸ் நினைக்கிறேன். ஸோ அப்படின்றதுனால இங்கே வந்து 443cc ஏர்கூல் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் தான். ஸோ பட் இருந்தாலும் பவர் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24.7 டார்க் பார்த்தீங்க அப்படின்னா 35 வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது போக ஸோ இதெல்லாமே இன்க்ரீஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கீரிங் சிஸ்டமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 6 ஸ்பீட் மேனுவல் ஷிஃப்ட் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது தான் சென்சார்ஸ் எல்லாமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம மீடியாவில் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். மேபி நமக்கு வந்து அடிஷ்னலாக மாட்ஸ் வேணும் அப்படின்னா மேபி மாட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பர்சனலாக வந்து ஸ்க்ராம்லர் வந்து எனக்கு ரொம்ப இது வந்து ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம அந்த திருப்பு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுக்கல. ஏன்னா டேரெக்டாக கில் ஸ்விட்ச்சு அண்ட் நம்மளோட ஏபிஎஸ் எனேபிள் ஆஃப் பண்ணுற ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன்ஸு அண்ட் பாஸு, இதாவது நம்ம இப்போ ரெகுலராக வந்து என்ன கம்ப்யூட்டரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான செட்டப்பை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சேம் டெலிஸ்கோபிக் தான். ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் என்ன டெலிஸ்கோபிக் இருந்ததோ அதே சேம் ட்ராவல் சஸ்பென்ஷன்ஸ் தான் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மோனோஷாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்த அதே கேரக்டர்ஸாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலாக நமக்கு வந்து இங்கே வந்து அலாய் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்போக் வீல்ஸ் கிடையாது. ஸோ அட்வென்ச்சர்ஸ் பேக்ஸ் மட்டும் தான் ஸ்போக் வீல்ஸ். இங்கே வந்து அலாய் வீல்ஸ் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம அலாய் வீல்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அலாய் வீல்ஸ் மட்டும் கிடையாது, இதில் வந்து ஸ்போக் வீல்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச ஸ்போக் வீல்ஸ் வந்து ஜென்ரலாகவே வந்து டியூப்டாக தான் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் இருக்காது. ஸோ 2 வேரியண்ட் வந்து ஸ்போக் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இதோட கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இங்கே 3 கலர்ஸ் இருக்குது. இன்னொரு கலரு ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து க்ரீன் அண்ட் ஆரஞ்ச் அண்ட் கிரே. ஸோ இதுவுமே வந்து கிட்ட பார்க்கும்போது ஒரு கிளாஸியான லுக் வந்து இது கொடுக்குது. ஸோ மிச்சபடி கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். ஸோ அதில் இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது பழைய மாடல் பழைய கலர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. தட் மீன்ஸ் ஆல்ரெடி இந்த கலர் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து கிரே அண்ட் ஒயிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். பட் நமக்கு ஆப்வியஸ்லி இப்போதைக்கு நம்மளால் சஸ்பென்ஷன் ட்ரை பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த பைக்கு நமக்கு வரும்போது நம்ம கண்டிப்பாக இந்த பைக்கை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஃப்ரேம்ஸ்லேயும் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ஃப்ரேம் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ ஆல்ரெடி இருந்த ஃப்ரேம்ஸ்லேருந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே டேங்க் பேக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு சப்ஃப்ரேம், தட் மீன்ஸ் பேக்கில் இருக்க சப்ஃப்ரேம் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டேங்க் பேக்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணோன்னா நிறைய வெயிட் லோடு தாங்கணும். ஸோ அந்த மாதிரி லோடு தாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, ஸோ பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 300 mm டிஸ்க்கும் பேக்கில் வந்து 240 mm டிஸ்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது வந்து நேக்கடுன்னு சொல்கிறத விட ஆக்சுவலாக எந்த இதுவுமே அட்டாச்மெண்ட் பண்ணாமல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஆடான்ஸ் கிடையாது. ஸோ எல்லாமே நார்மலாக இருக்குது. பட் அந்த பக்கம் பார்த்தீங்க, அதாவது ப்ரீவியஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அண்டு கொஞ்சம் கிளட்ச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அண்ட் இட்ஸ் நார்மல், அது வந்து நம்ம சொல்ல முடியாது. அண்ட் ட்ராவல் ஓகே, எல்லாமே ஓகே தான் ஆக்சுவலாக. பட் பை பேசிக்காக வந்து ஸோ கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது. ஸோ அது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஹைட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 169 mm இருப்பேன். 5.6 கிட்டே இருப்பேன், 5.65 இருப்பேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ ஆல்மோஸ்ட் பேர் ஃபுட், அதாவது நான் இப்போ அந்த ஷூஸ் வைக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் பேர் ஃபுட்ஸ் வைக்கிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ அதெல்லாமே வந்து நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட எல்லா இதுவுமே கிட்டத்தட்ட நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் R&D பண்ணி நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பேஜ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இஃப் இன் கேஸ் யாராவது இப்போ அட்வென்ச்சர் டைப்லையோ இல்லை ஸ்கிராம்பிளர் டைப்லையோ பைக்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போக இன்னும் BS 650 இருக்குது அண்ட் கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே வழக்கமாக சொல்கிறது தான், ஸோ ஆல்வேஸ் வித் ஹெல்மெட், ரைட் சேஃப். ஸோ சைன் அவுட் பை பாலா.